வணக்கம் அன்புக்குரிய போட்டித் தேர்வர்களே. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏனுடைய கால்ஃபர் இப்போ சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. வேக்கன்சி கம்மியாக தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் இவ்வளவு கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கலைங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 2 போஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 150 to 200 வரும். ஈவன் அது ஒரு 300 கூட போகலாம். ஒரு 150 to 200. தென் இது ஒரு 1000 அரௌண்ட் 1000 வேக்கன்சிஸ் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1200 ஒரு 1500 வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தது. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் வந்திருக்குதுங்க. 645 வேக்கன்சி. குரூப் 2 போஸ்ட்டில் 50, தென் இதில் ஒரு 595 இவ்வளோ தான் வேக்கன்சி வந்திருக்குது. ஸோ இது உண்மையிலுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஸோ கண்டனத்துக்குரியது. ஏன் கண்டனத்துக்குரியது அப்படின்னா, வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு பாரம்பரியமாக அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகள்லேயே நிறைய பணியிடங்கள் காலி இருக்குது. தலைமைச் செயலகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 வேக்கன்சிஸ் பக்கமாக இருக்குதுங்க. ஓகேங்களா? பழைய இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தோம்னா 46 டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டோம்னா எங்கே எவ்வளோ போகும்னு பாருங்கள். ஸோ அவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது. இது தவிர 2022 உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய காலி பணியிடங்கள் அனைத்துமே டிஎன்பிஎஸ்சி வழியாகத்தான் நிரப்பப்படும்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டிருக்குது. இந்த ஜிஓ பற்றியும் மொத்தம் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குதுங்கிறத பற்றியும் நாம் ஏகப்பட்ட காணொலியில் பேசிக்கிறோம். இன்னும் அவைகள் எல்லாம் அவங்களுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு என்ன சப்மிட் பண்ணாமையே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு அரசு தான் பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி அரசுக்கு, அதாவது மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு தெரிவிக்கணும். இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வேக்கன்சி பொசிஷனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணாங்கன்னா அரசு அவங்கள ஃபாலோ பண்ணி கேட்டுக்க போகிறாங்க. ஆனால் 40க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கால்ஃபர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு 2 3 தான் இருக்குது இதில். ஓகேங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய வேக்கன்சி லிஸ்ட்டையே கொடுத்துருக்குது. ஸோ மற்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போது வேக்கன்சி பாருங்கள், வெறுமனே 645 வேக்கன்சி தான் இருக்குது. லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா பட்டதாரி இளைஞர்கள் இந்த போட்டித் தேர்வுக்காக பார்த்திங்கன்னா ராப்பகலாக பல ஆண்டுகளாக கண்ணு விழித்து படிக்கிறாங்க. ஓகே, அதில் கேள்வித்தாளை தான் நீங்கள் பயங்கர டஃப்பாக கேட்குறீங்க, ஸ்டாண்டர்டாக கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அதை கூட நான் டிஸ்பியூட் பண்ணலை. ஈவன் அதுக்கு கூட பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவர்கள் மத்தியிலேயே என்னை தெரிந்தவர்களே பார்த்திங்கன்னா எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு. அது என்னோட நிலைப்பாடு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அது நம்ம நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம், அது வேறு. ஓகேங்களா? ஆனால் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இத்தனை லட்சக்கணக்கான போட்டித் தேர்வர்கள் இருக்காங்க. காலி பணியிடங்கள் வெறுமனே 600 சொச்சம். ஏங்க, தனித்தனியாக குரூப் 2 இருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா குரூப் 2 தனியாக நோட்டிஃபிகேஷன் இருந்தப்போ கூட குறைஞ்சது 2000, 2500, 3000 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. தனியாக குரூப் 2 தனியாக இன்டர்வியூ போஸ்ட்டுக்குன்னு குரூப் 2 இருந்தப்போ கூட எடுத்து பாருங்கள். 2016 எடுத்து பாருங்கள், 2018 எடுத்து பாருங்கள், 2019 நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். இதில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1500 போஸ்ட்டு, 1200 போஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. இப்போது ரெண்டையும் சேர்த்து கூட 1000 தொட மாட்டேங்குது. அப்போது என்ன நடக்குது? ஏன் பார்த்திங்கன்னா இது ஆளுகின்ற அரசுக்கு வரப்போகிற வருடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்க போகுது. இந்த நேரத்தில் போட்டித் தேர்வர்கள் மத்தியில் அதிருப்தி மேலே அதிருப்தி இந்த அரசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வில் பார்த்திங்கன்னா மிக மிக கடினமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. பாடத்திட்டத்திற்கு வெளியே போய் கேள்விகள் கேட்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு பெருவாரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. தென் அது தனியறதுக்குள்ளேயே, அது குறையிறதுக்குள்ளேயே இப்போ குரூப் 2க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த குரூப் 2க்கான அறிவிப்பு அந்த போட்டித் தேர்வர்கள் மத்தியில் ஒரு அமைதியையும் ஒரு சாந்தத்தையும் ஏற்படுத்துமான்னு பார்த்தோம்னா அது இன்னுமே அதிருப்திக்கு தான் கிளறி விட்டுருக்குது. வெறும் 645 வேக்கன்சிஸ். நம்ம கேட்குறதில் என்னென்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்னு தனியாக நடத்திட்டு இருந்த காலத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு. தென் குரூப் 2க்குன்னு தனியாக ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருந்த காலத்தில் எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் நடைபெற்ற ஆண்டுகளில் கூட அதிகப்படியான வேக்கன்சி வந்துச்சு. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சுமே 1000 தாண்டலை. அப்போது பார்த்திங்கன்னா 2022 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட அந்த ஜிஓ என்னாச்சு? பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே அவர்களுக்கு தேவையான ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, தென் குரூப் 2 அளவிலான பணியிடங்கள் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம், ஆனால் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மட்டுமே நடத்தப்பட்டு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணாங்களே. அப்போ அந்த ஜிஓ அவ்வளோதானா?
அந்த ஜிஓவுக்கு எந்த மதிப்புமே இல்லையா? அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து அந்த ஜிஓவுக்கு கட்டுப்பட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை டிஎன்பிசிக்கு ஒப்படைக்காதா? அப்படியே ஒப்படைக்கலைன்னா கூட டிஎன்பிசி வந்து கண்டும் காணாமல் மௌனமாகவே தான் இருக்குமா? அவங்க பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாட்டாங்களா? இந்த ஆண்டில் எங்களுக்கு எத்தனை காலி பணியிடங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது, அதுக்கு நாங்கள் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் நடத்திருக்காங்க ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அந்த ரிப்போர்ட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அரசு என்ன பண்ணுச்சு? இத்தனை கேள்விகள் இருக்குதுங்க. இது உண்மையிலுமே வருத்தத்துக்குரியது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த 645 போஸ்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடன்டனில் அதிகம். அது அவங்களே சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிக்கையில் அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, அது கண்டிப்பாக அதிகமாகும். ஆனால் ஏற்கனவே நடத்தப்பட்ட காலங்களில் நோட்டிஃபிகேஷன் அந்த ஸ்டேஜ்லேயே அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி தனித்தனியாக நடத்தப்பட்ட காலங்களில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்ற ஃபஸ்ட்டு இதுலேயே நோட்டிஃபிகேஷன்லேயே வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த வேக்கன்சிஸ் அதிகமாகிட்டே போய்ட்டுருக்கும். இப்போ அந்த அளவுக்கு கூட இல்லையே அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையுமே கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இது உண்மையிலுமே வந்து அரசுக்கு, ஆளுகின்ற அரசுக்கு, அதுவும் பொது தேர்தலை எதிர்நோக்கியுள்ள அரசுக்கு இது நல்லதில்லை. கண்டிப்பாக இது வந்து ஏன்னா வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு வெவ்வேறு பணிகளுக்காக போட்டித் தேர்வுகளுக்குன்னு படிக்கிறவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் விண்ணப்பதாரர்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 20 lakhs போட்டித் தேர்வர்கள் உங்களுக்கு இந்த தேர்வுகளை ரொம்ப எதிர்பார்த்து இதற்காக பல்வேறு நிலைகளில் தங்களை தயார்படுத்திக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து அவர்கள் அப்போ 17 லட்சம்னா அந்த 17 லட்சம்னு பார்க்காம அந்த 17 லட்சம் குடும்பங்கள் அல்லது 20 லட்சம் குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து கண்டிப்பாக வந்து ஆளுகின்ற அரசுக்கு வந்து இது ஒரு தாக்கத்தை, ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தாக்கத்தை வந்து கண்டிப்பாக இது எதிரொலிக்கும். தென் இதில் பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், டிசிடிஓ நில்லுங்க, ஒரு போஸ்ட்டுமே இல்லை. ஏன்னா இப்போ நடக்கிற கவுன்சிலிங் நடத்தப்பட போகிற குரூப் 2ல் வந்துட்டு டிசிடிஓ அதிகமாக இருக்கிறனாலே என்னென்னு தெரியல, டிசிடிஓ போஸ்ட்டு நில்லு, சுத்தமாக இல்லை. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஒரே ஒரு போஸ்ட்டுங்க. வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷம் குரூப் 2 நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், தென் சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இதிலெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் பல்காக இருக்குங்க. இந்த தடவை வந்து ஒன்றே வந்திருக்கு, ஹெச்ஆர்என்சி 11. ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருந்த மாதிரியே செப்டம்பர் 28 எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட என்னங்க மீறி போனால் ஒரு 60 நாள் இருக்குமா, 65 நாள் அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை கொண்டு வந்துருக்காங்க. ரிட்டன் மெயின்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. குரூப் 2 சர்வீஸுக்கான மெயின்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி 100, தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்கப்படக்கூடிய மார்க் மதிப்பெண்கள் 300. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மெயின்ஸில் இருந்த லாங்குவேஜ் பேப்பர் அதை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 2A மெயின்ஸில் இருந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க முடிவு. ஏன்னா தொடர்ந்து அதில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த வரப்போகிற ப்ரிலிம்ஸுக்கு கூட உங்களுக்கு இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் இருக்கிறத வந்து தூக்கி இருந்திருக்கலாம். பட் அதை பண்ணலை. பட் நம்ம காலமாக நம்ம வந்து எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒன்றா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ரெண்டையுமே தூக்கிடுங்க, அல்லது ரெண்டையுமே வச்சிங்கன்னா ரெண்டையுமே சம கடினத்தன்மையோடு வைங்க. தென் இப்படி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். இப்போது இப்போ கூட இந்த செப்டம்பர் 28 நடத்தப்பட போகிற எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு குரூப் இது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே சம கடினத்தன்மையோடு இருக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டையும் சமப்படுத்துறது இயல்பாகவே கஷ்டம் தாங்க. ஏன்னா தமிழோட சிலபஸ் வந்துட்டு பயங்கர வாஸ்ட்டு. பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. அப்போது நீங்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் எதை வச்சு நீங்கள் சமப்படுத்துவீங்க, எப்படி சமப்படுத்துவீங்க, அதற்கான அளவுகோல் என்ன? அப்போ கண்டிப்பாக இந்த வரப்போகிற செப்டம்பரில் இறுதியில் நடக்கக்கூடிய இந்த தேர்வுலையும் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஜென்ரல் தமிழ் சொல்லவே வேண்டாம். ஆனால் ஜென்ரல் தமிழினுடைய கடினத்தன்மையை விட உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷினுடைய கடினத்தன்மையினுடைய அளவு குறைவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நார்மலைசேஷன் வேணும், ஸ்கேலிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது நியாயமான கோரிக்கை தான். அதை எப்படி பண்ண போகுது, இது வரைக்கும் அதை அவங்க பண்ணினதே கிடையாது. ஸோ இப்போது செப்டம்பர் 28 வரப்போகிற ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போது 12ஆம் தேதி போன வாரம் நடந்த குரூப் 4 கேட்கப்பட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாளை பாருங்கள். என்னடா இப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. குரூப் 4 ஒன்லி தமிழ் தானே இருந்துச்சு, இருந்தாலும் என்ன ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாளை பாருங்கன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்காதீங்க. எஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாள் இருக்குது, நடந்திருக்கு. ஓகேலா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஃபிசிக்கலி சேலஞ்சு
அவங்க வந்து விருப்பப்பட்டால் ஜென்ரல் இங்கிலீஷை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு விருப்பம் தெரிவித்து குரூப் 4 விண்ணப்பித்திருந்தார்களோ அவர்களுக்கு பொது ஆங்கிலம் கேள்வித்தாள் தரப்பட்டது. 100 கேள்விகள் அடங்கிய பொது ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாள் தரப்பட்டது. அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வித்தாளை பாருங்கள். அதுவும் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் ஜென்ரல் தமிழ் அளவுக்கு டஃப்பாக இருக்கா அப்படின்னா அதை நம்மளால் ஆய்வுக்கு உட்படுத்த முடியலை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் போடுறவங்களுடைய கவனத்துக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் போடுற கேண்டிடேட்ஸு இந்த ஜூலை 12ஆம் தேதி நடந்த, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த குரூப் 4க்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக, விருப்பப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுவும் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறது நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு நல்ல விஷயம், CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக இது போன மெயின்ஸ்லேயே அறிவித்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிஎன்பிஎஸ்சி அதை பண்ண முடியல. ஓகே, இந்த தடவை பண்ணிவிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வேகன்சி கம்மி தானேங்க, அப்புறம் அப்பீராக போகிறவங்களோட எண்ணிக்கையும் கம்மி தானே. ஸோ கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நடத்திடுவாங்க. மேனுவலாக நடத்த மாட்டாங்க, ப்ரிலிமினரி மட்டும் தான் நடத்த போகுது. ஓகே நண்பர்களே, ஸோ திரும்பவும் தமிழ்நாடு அரசுக்கு எங்களை போன்ற நபர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, வேக்கன்சியை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாகும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1200 வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்துடும். அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அட்லீஸ்ட் 1000 தொடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது பத்தாது. ஏன்னா தனித்தனியாக தேர்வுகள் நடத்தப்பட்ட காலத்திலேயே இதை விட ட்ரிபிள் த டைம் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இத்தனை வருஷமாக இருந்த ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிஸ் எல்லாம் எங்கே போச்சு? ஸோ இதை வந்து அரசு வந்து தீவிரமாக கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா வந்துட்டு லட்சக்கணக்கான வேலையில்லா பட்டதாரிகள் அரசு பணிக்காக ராப்பகலாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களை அதிகரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர்களே நல்லா படிங்க. நாட்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முழு வீச்சில் படிங்க. கேள்விகளின் தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க. அதுக்கு மீறி உங்கள் கையை மீறி போகுதுன்னா அது போயிட்டு போகுது. அப்போ அது உங்களுக்கு கஷ்டம்னா அது எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதுக்காக நீங்கள் நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் உழைப்பை வந்து 100% போடுங்க. நன்றி, வணக்கம்.